கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு அதற்கு பெயர், ஒரு தனி அமைப்பாக இயங்குகிறது. அதோடைய ஒரே வேளை லஞ்சம் வாங்குபவர்களை அரசு துறையில், காவல்துறையில் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குகிறார்களோ அவர்களை பிடித்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு, அது ஒரு சட்டம் ஒழுங்குக்கு அடிப்படையில் வரக்கூடிய காவல்துறையுடைய ஒரு பிரிவு அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. ஸோ நேற்றைக்கு அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வா. வேலு, திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர், அவருடைய பல இடங்களை அவர்கள் ரெய்டு செய்கிறார்கள். இந்த ரெய்டு செய்வது எதற்காக என்றால், ஏதேனும் கணக்கில் காட்டாத பணம் இருக்கிறதா, ஆவணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கைப்பற்றுவதற்காக. ஸ்பெசிஃபிக்காக அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புகாரின் பேரில், அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதே அந்த புகாரின் பேரில். அதை பற்றி அறப்போர் இயக்கத்துடைய ஜெயராமன் ரொம்ப விளக்கமாக பல தொலைக்காட்சிகளில் அவர் வந்து கொடுத்துருக்காரு. அவரே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபராக நான் வந்து ஜெயராமனை பார்க்குறேன். அவர் மட்டும் இல்லை, தனியால் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அறப்போர் இயக்கம் அப்படிங்கிறத பார்க்குறேன். அவர்கள் எல்லா விதமான ஊழல்களையும் எல்லா அரசுகளுக்கும் எதிராப்புலையும் கொண்டு வந்திருக்கிறவங்க. அவங்க கட்சி சாராதவர்கள். அவர்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராக பல ஊழல் புகார்களை கொடுத்துருக்காங்க, திமுகவுக்கு எதிராக ஊழல் புகார்களை கொடுத்துருக்காங்க, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஊழல் புகார்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப தீவிரமாக இந்த துறையில் இயங்குகிறாங்க. ஆவணங்களின் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து ஊழல் பற்றி பேசும் பொழுது, இப்போ நானே வந்து ஒரு சில ஊழல்களை எல்லாம் பற்றி சொல்கிறேன். பள்ளிக்கல்வித்துறையில் எக்கச்சக்கமான ஊழல், நூலக ஆணைத்துறையில் ஊழல், இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு கருத்தாக சொல்கிறேன். உடனே நம்ம திமுக நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, களமாடுறதுக்கு. இப்போ அவங்களுடைய வேலை இந்த 5 ஆண்டுகளில் திமுக மீது வரக்கூடிய அந்த ஊழல் புகார்களை எப்படியாவது வந்து மூடி மறைக்கணும். அதற்கு ரொம்ப எளிமையான வழி, இதை மாதிரி யாராவது பேசுகிறாங்க இல்லையா ஊழல் நடந்ததுன்ட்டு, உடனே அவங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களில் கீழே வந்து ப்ரூஃப் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறது. ப்ரூஃப் வச்சுருக்கியா அப்படின்னா இதுதான் நம்ம வேலையா, போய் எல்லாம் ப்ரூஃபை கலெக்ட் பண்ணுறதுக்கு? நமக்கே ஒவ்வொரு துறையிலையும் என்ன ஊழல் நடக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் ப்ரூஃபை வச்சுருக்காங்க இல்லையா, போய் நீங்கள் வந்து அறப்போர் இயக்கம் ஜெயராமன்ட்ட போய் பேசுங்க, ப்ரூஃப் வச்சுருக்கியா அப்படின்னு. ஒரு கத்தையாக ஒரு 50 காகிதத்தை தூக்கி உங்கள் மூஞ்சிலேயே வைப்பார். ஸோ இப்போ இதில் வந்து அவருடைய வீடியோலேருந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வா. வேலு அவர் வந்து என்ன கான்ஸ்பிரசியை உருவாக்கி கம்ப்ளீட்டாக பணம் அடிக்க பார்த்துருக்காங்க, திமுக அரசில் நடந்தது இது அப்படிங்கிறதுக்கு ஆர்டிஐ போட்டு தொடர்ச்சியாக தகவல்களை திரட்டி அதை கொண்டு போய் புகாராக கொடுத்து, இன்றைக்கு அந்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்து ரெய்டு பண்ணியிருக்காங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி. பட் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா விரிவாக நீங்கள் அவருடைய தளத்தில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நெடுஞ்சாலைத்துறை வந்து பல கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குது. இது எல்லா கான்ட்ராக்ட்லேயும் பார்ட்டி ஃபண்ட் உண்டு. யூஷுவல் மாடலில் 2-3 மாடல் நான் கேள்விப்படுறது. நீங்கள் வந்து இவ்வளோ ரூபா அப்படின்னு அந்த வேலையை செய்கிறதுக்கு இவ்வளோ ரூபா, அதை என்ன பண்ணிவிடுவாங்க, இன்ஃப்ளேட் பண்ணிவிடுவாங்க, டெண்டர் செட் பண்ணிவிடுவாங்க. இந்த டெண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கே கிடைக்கிறது மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதில் அவருக்கு வந்து ஏற்கனவே அந்த அதிகப்படுத்தப்பட்ட விலையில் அவருக்கு அந்த வேலை கிடைக்கும். அவருக்கு அதில் மிக குறைவான செலவு தான். மீதி பணமெல்லாம் வந்து ரவுட்டட் பேக் டு கட்சி. ஏன்னா இவர்களே வந்து கட்சிக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள். இப்போ இந்த விஷயத்தையே எடுத்துப்போமே, இந்த பர்டிகுலர் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நெடுஞ்சாலைத்துறையில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரோடு, கரூர் ஈசானத்தம் சாலை, இந்த மாதிரி ஒரு 4-5 சாலைகள், அதுக்கெல்லாம் வந்து ஒரு டெண்டர் இருக்குது. இந்த டெண்டர் யாருக்கு போகுது அப்படின்னா, சங்கர் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய நிறுவனத்துக்கு போகுது. அப்போ இவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் வந்து யார் அப்படின்னா, இப்போ தான் இன்னொரு மினிஸ்டர் வர்றாரு. கரூர்னா உங்களுக்கு உடனே என்ன தோணணும், அவரே தான், செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். இது அறப்போர் இயக்கம் கொடுக்கக்கூடிய சில டேட்டா பாருங்கள். மொத்தமாக 2021-22 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கிளியராக வேலையை பார்த்துட்டாங்க. மொத்தம் 170 கோடி ரூபாய்க்கு கரூர் பகுதியை சுற்றி 170 கோடி ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் டெண்டர். இதில் 110 கோடி, 170 கோடியில் 110 கோடி சங்கர் ஆனந்துக்கு போகுது. மொத்தம் 31 to 32 டெண்டர், அதில் 20 டெண்டர் சங்கர் ஆனந்துக்கு. ரைட்டா?
சரி, நமக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு இன்ஃப்ளேட்டட் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றோம், தயவு செஞ்சு இந்த ரோட்டையாவது போடுங்கப்பா அப்படின்னா, இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லெவல் மேலே போய் ஒரு குறிப்பிட்ட ரோடே போடல. ரோடு போடாதது மட்டும் இல்லை, ஃபேக்காக அப்படியே வந்து டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காங்க. இதில் என்ஜினியர்ஸும் இதில் உள்கை. இது இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம், இந்த நாளைக்கு இங்கே இவ்வளவு கிலோமீட்டருக்கு என்ன பண்ணோம், இங்கே இதுக்கு மேலே வந்து ரோடில் என்னென்ன இது இருந்தது, மண் ரொப்பினோம், ரோலர் அடித்தோம், மேலே வந்து கல் போட்டோம், தார் ஊற்றினோம், இன்றைக்கி இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ வேலை நடந்திருக்கு, இவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்கன்னு எல்லாமே ஃபேக். கம்ப்ளீட்டாக ஃபேக்கு. மெஷர்மெண்ட்டு கையெழுத்து போட்டு, இதுக்கு என்ஜினியர்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க. என்ன இது போட்டு இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிட்டில் அவங்களுக்கு வந்து 2,12,00,000 கொடுத்துருக்காங்க இந்த வேலையை பண்ணதாக. சுத்தமாக ஜீரோ வேலை. நீங்கள் கல் தாரெல்லாம் போடாமல் வெறும் மண்ணை மட்டும் குமிச்சு ஒரு ரோடு ரோலரை போட்டு அடிச்சுட்டு ரோட்டை போட்டேன்னு சொல்லிவிட்டு 2 கோடி ரூபா வாங்கிட்டு போகிறாங்கன்னா கூட அநியாயம் தான். ஆனாலும் நான் ரோடு போட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் பிடிச்சிடலாம். என்ன போட சொன்னது என்ன, தார் ரோடு, நீ மட்டுக்கு மண்ணை போட்டு போயிட்டேன்னு கேட்கலாம். ஒரு ஒர்க்கு பண்ணல. ஸோ இதுக்கு மேலே வந்து நபார்டு வேறு இதுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருக்கு. ஸோ மொத்தமாக இவங்க வந்து ஆல் செட் அண்ட் டன் இந்த ஒர்க்கு பண்ணாத ஒர்க்குக்கு 4,68,00,000 ஒரு ரோடை போடாமலேயே வாங்கியிருக்காங்க. இந்த தகவல் வந்து அறப்போர் இயக்கத்துக்கு கிடைக்குது. அவங்க வந்து இந்த தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி மல்டிபிள் ஆர்டிஐ போட்டு தகவல் சேகரிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் எதிர்கட்சி ஏஐடிஎம்கேவோட எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து இதை ஒரு புகாராக கொண்டு வர்றாரு. ஒரு பக்கம் அறப்போர் இயக்கம் ஒரு புகார் கொடுக்குது, எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு புகார் எழுப்புறாரு. உடனே இது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும், ரோடே போடாமல் பணம் வாங்கினது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 2வது வாரம், இதெல்லாம் வந்து மார்ச் மாதம் இந்த தகவல் வெளில வருது. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக போலீஸை கொண்டு வந்து அந்த பகுதியில் யாரும் வராமல் அப்படியே அந்த இடத்த கார்டன் ஆஃப் பண்ணிவிட்டு அவசரமாக ரோடு போடுறாங்க. அதாவது ரோடு போட்டதாக சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடிடலான் இருந்தவங்க, புகார் வெளியில் பெரிய அளவுக்கு வந்த உடனே நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் அது இதுன்னு வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டிய மாதிரி வந்து அவன் ஃபோட்டோ எடுத்தான்னா பயங்கரமான இன்கிரிமினேட்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ஒரு ரோடை போட்டாகணும், இல்லாட்டி சிக்கி போன்ட்டு ரோடை போட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இந்த சங்கரானந்த கான்ட்ராக்டர் பண்ணது. இப்போ இவங்க எல்லாம் இதை வந்து ஆர்டிஐயில் போட்டு இதுக்கு எவ்வளவு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேமெண்ட்டுக்கு முன்னாடி குவாலிட்டி செக்கிங், அப்புறம் குவாலிட்டி செக்கிங் அப்படின்லாம், ரோடு இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்லாம் வந்து பல பேர் இதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆதாரத்தை அழிக்கிறதுக்கான கான்ஸ்பிரசி. அதாவது இந்த இடத்துல ரோடு போட்டதாக சொல்லி புகார் வந்ததுக்கு பிறகு ரோடு போடுறீங்கன்னா நீங்கள் எவிடன்ஸை அழிக்கிறீங்க, தவறு செய்ததுக்கான எவிடன்ஸை அழிக்கிறீங்க. டெக்னிக்கலி இந்த தகவல் கிடச்சிருச்சுன்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோட வேலை எஃப்ஐஆர் போடணும், சம்மந்தப்பட்டவர்களை சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரே ஒரு இன்ஜினியரை ஏதோ பேச்சுக்காக போனால் போதுன்னு அவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் குறிப்பிட்ட நபர் அந்த கான்ட்ராக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதை எப்படி எடுக்க முடியும், அவர் தான் செந்தில் பாலாஜியோட ஃப்ரெண்டாச்சே. அதனால் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நார்மலி ஆர்டர் எப்படி போகும் அப்படின்னா, வரிசை கிரமமாக நீங்கள் முதல்ல வந்து புகார் கொடுப்பீங்க. உங்கள் புகாரின் பேரில் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்ய வேண்டும், முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும். அதற்கு பிறகு கம்ப்ளீட்டாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணி தகவல் ஆதாரங்களை எல்லாம் திரட்ட வேண்டியது போலீஸோட வேலை. அதற்கு பிறகு அவர்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இவங்க எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ எஃப்ஐஆரே போடாமல் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இப்படியே போயிருக்கு, பல மாதங்களாக இப்படி போயிருக்கு. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடக்குது. ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அறப்போர் இயக்கத்திலேருந்து நேராக போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரிங்க நாங்கள் பல புகார்கள் கொடுத்துருக்கோம், 10 புகார் கொடுத்துருக்கோம், எதுவுமே எஃப்ஐஆரே போடலை, விசாரணையே நடக்கலை, இவ்வளவு குற்றங்கள் பல்வேறு துறைகளில் குற்றங்கள் நடந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு மேட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிறாங்க. அதை கையில் எடுத்துகிட்டு இந்த ஊழல் என்ன, 4.68 கோடி பணத்தை சாலையே போடாமல் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அதை இப்போ ரைடு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு பிறகு தான் வந்து
அடுத்த லெவலுக்கு இப்போ ஃபஸ்ட்டு லெவல் ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து இதுலேருந்து இவங்க வந்து எஃப்ஐஆர் இப்போ போட்டிருக்காங்க, ரெய்டு பண்ணியிருக்காங்க. இனிமே இவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணணும், கோர்ட்டில் இதை கேஸாக தாக்கல் பண்ணணும். பண்ணால்தான் அங்கே யார் யாரெல்லாம் குற்றவாளிகள், இதில் வந்து அமைச்சருடைய ரோல் என்ன, சங்கரானந்த் கான்ட்ராக்டரோட ரோல் என்ன, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு வந்து இந்த கேஸ் எவ்வளவு குவிக்காக நடக்க போகுது, முடிய போகுது, தண்டனை கொடுக்கப்பட போகுது, இதில் பல்வேறு ஃபேப்ரிகேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் என்னென்ன குற்றம், இது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு மாடல் கேஸாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது கீழமை நீதிமன்றத்தில் முதல்ல இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கே டிலே ஆச்சுன்னா 5 வருஷத்தில் அதுலேயே டைம் போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அதை கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறமா வாய்தா வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே இழுத்து தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். இதுதான் வந்து எல்லாரும் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, சாதாரணமாக மக்கள் வந்து ஊழல் நடந்திருக்குங்க அப்படின்னா உடனே வந்து ப்ரூஃப் எங்கே? சரி, இந்த ஒரு ஃபியூ கேசஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரூஃப் எடுத்து கொடுத்தா டிவேக் போன்ற அமைப்புகள், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அவர்கள் எவ்வளோ வேகமாக பணியாற்றுகிறார்கள். அதுக்கப்புறமா அது வந்து பை சான்ஸ் எல்லாத்தையும் தாண்டி சார்ஜ் ஷீட் ஆகி அது வந்து உங்கள் மேலே கேஸ் நடக்குதுன்னா அது எப்படி டிலே பண்ணுறது? அது முடிஞ்சு உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ரெய்டு நடக்குது, உடனே வந்து எங்கள் மீது பொய் வழக்கு போடுகிறார்கள். என்ன பொய் வழக்கு? ஆர்டிஐ போட்டு கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் தானே. தகவல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் உண்மையிலேயே ரோடை முன்னாடியே போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த புகார் தவறு அப்படின்னு ஆகுது. சரி, அப்போ அது கேஸ் எடுத்துகிட்டு போவோம். இத்தனை ஆர்டிஐலேருந்து உங்கள்கிட்டேருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு தான் இந்த கேஸே போடப்பட்டிருக்கு, இந்த புகாரே போடப்பட்டிருக்கு. கேஸ் போய் வாதாடும் பொழுது அங்கே டிலே பண்ணுறது, அப்புறம் கடைசியாக வந்து நாங்கள் குற்றமற்றவர், இல்லாட்டி இங்கே தண்டனை கொடுத்தாலும் உடனே வந்து நாங்கள் அதை வந்து ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம், அங்கேருந்து அது வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தை பாருங்கள். அதனால தான் இவங்க ரொம்ப தென்னாவட்டாக இருக்காங்க. நாங்கள் வந்து என்ன பேசினாலும் சரி ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எப்படி தப்பிச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளில வந்து நாங்கள் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கும் கேஸ் போட முடியாது. ஏன்னா டிவேக் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் கடந்த பல ஆண்டுகளில் ஸ்மால் ஃப்ரை ஏதாவது மாட்டும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சில அமைச்சர்கள் நமக்கு ஞாபகம் இருக்கிறது ஜெயலலிதா தான், வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்க்கும் அந்த வழக்கில். மற்றபடி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் பாருங்கள். ஸோ இதுதான் நம்முடைய ரொம்ப சோகமான நிகழ்வு. இதை தற்போது இருக்கக்கூடிய தவேக அரசு மாற்றுமா? ஒரு நபருக்காவது விரைவில் வழக்கு நடத்தி நியாயமான தண்டனை வாங்கி கொடுத்து அந்த தண்டனை உச்சநீதிமன்றம் வரை உறுதி செய்யப்பட்டு 10 நாள் கூட இருக்கட்டுங்க, இன்றைக்கி அவர்களெல்லாம் யாரையும் ஜெயிலே போட வேண்டாம். இந்த ஒட்டுமொத்த வழக்கின் முடிவுலையும் ஆமாம் அவர்கள் தவறுதான் செய்திருக்கிறார்கள், ஆனால் செய்த தவறுக்கு வெறும் 10 நாள் சிறை சென்று வந்தால் போதும் அப்படின்னே சொல்லட்டும் நீதிமன்றங்கள். அப்படி ஒரு வழக்கு தீர்ப்பாவது வந்ததென்றால் அப்போ தான் நமக்கு வந்து இதுவாவது நடந்ததே என்ற ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் பாருங்கள், அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி ஊழல் செய்கிறார்கள், அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுங்கிற அந்த எண்ணத்தோடே இன்றைக்கு மக்களாகிய நாம் பதைபதைத்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த மாற்றம் வருமா? அதில் அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்களுடைய பங்கு எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கிறது. இந்த வழக்கு விரைவில் அவர்கள் இதை போட்டதுனால, ஆட்சிக்கு வந்து 1 மாதத்துக்குள்ளாகவே அவர்கள் இதை எஃப்ஐஆர் போட்டதுனால அது கொஞ்சம் வேகமாக நடக்கும் என்கிற நம்பிக்கையில் என்ன நடக்கும் என்பதை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.